மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒவ்வொரு பாட்டிலில் இருந்தும் 10 கிளாஸ் ஜூஸ் ரியல் நன்னாரி சர்பத். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டு ஸ்கின் கேர் கண்டிப்பாக வந்துட்டு இந்த க்ரீம் அந்த க்ரீம் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுற சீரம்ஸ் அதெல்லாம் தவிர சம்மரில் நல்லா பீக் சம்மரில் போகிறோம், ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கும்போது நான் டேன் ஆகிட்டேன்னா டொமேட்டோ எடுத்து தேய், அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக டூத் பேஸ்ட் போட்டு தேய், இப்படிலாம் பண்ணும்போது தேர் ஆர் ஆசிட்ஸ், தே ஆர் ரா ஆசிட்ஸ் தட் வில் இரிட்டேட் த ஸ்கின். எது போடணும் எது போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு போடணும். முல்தானி மெட்டி ஒன்று இருந்தாலும், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், கடலை மாவு இருந்தாலும், மை கோ டு இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து நிற்கிறது பிம்பிள் தான். அதுக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு ரெமெடியாக இருக்கும். அதில் டேண்ட்ரஃப் இருக்கான்னு பார்க்கணும். நெத்தியில் வருதுன்னா, இந்த இடத்துல சீக்ஸில் இந்த இடத்துல வருதுன்னா பாப்பிங் அ பிம்பிள். அதை தவிர வந்துட்டு நீங்கள் அந்த பிம்பிளுக்கு வந்துட்டு வேறு வேர்ஸ்டே செய்ய முடியாது. பிகாஸ் அடுத்த பிரச்சனைன்னு பார்த்தா டார்க் ஸ்பாட்ஸ் மேம். ஸோ இந்த ப்ரௌன் ஸ்கின் பீப்புளுக்கு மெலனின் அப்படிக்கூடிய பிக்மெண்ட் ஸ்கின்னுக்கு கீழே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஃப்ளாலெஸ் ஸ்கின்ங்கிறது நிஜமாலுமே நமக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ரொட்டீன் பண்ணுறதுனால அச்சீவபிளா. ஸோ போர்ஸ் இருக்குது. ஏன்பா போர்ஸ் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். போர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்கின் உள்ளார இருந்து வெளியில் வந்துட்டு மூச்சு விடுது. இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா பர்டிகுலர் போர்ஷனில் மட்டும் நிறைய ஆயில் சுரக்குதுன்னா அது வந்து கம்மியாகுமா மேம்? கண்டிப்பாக கம்மியாகும். ஆனால் இஸ் யுவர் ஸ்கின் கெட்டிங் பெனிஃபிட்டட்னா நோ. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ராதா சுப்ரமணியம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. எஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ஒரு செஷன் வந்து நிறைய பேருக்கு ஐ ஓப்பனிங் செஷனாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா பெண்களுக்குமே ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேர் பண்ணிக்கிறது, இப்போ தான் இந்த ஸ்கின் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நிறைய போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கரெக்ட். பேசிக்காக எல்லாருமே பண்ணக்கூடிய இந்த விஷயம் வந்து டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு சர்டைன் விஷயங்கள் இருக்கும். அது என்ன மேம்? முதல்ல ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டு ஸ்கின் கேர் கண்டிப்பாக வந்துட்டு முகம் கழுவணும். ஃபேஸ் வாஷ் இன் த மார்னிங், ஃபேஸ் வாஷ் அட் தி எண்ட் ஆஃப் த டே. நடுவில் கழுவுறது அது அவங்கவுங்களோட விருப்பம், அவங்கவுங்களோட ஸ்கின் கன்சர்ன்ஸ்க்கு பொறுத்தது. ஆஃப்டர் யூ வாஷ் யுவர் ஃபேஸ் நல்லா ப்ராப்பராக வந்துட்டு வைப் அவுட் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். இந்த க்ரீம் அந்த க்ரீம் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுற சீரம்ஸ் அதெல்லாம் தவிர மாய்ஸ்சரைசர் இஸ் அ மஸ்ட், சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். பட் ஒன்லி திங் இஸ், இப்போது சம்மரில் நல்லா பீக் சம்மரில் போகிறோம், ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கும்போது மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு லேயர் பண்ணும்போது ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு அக்ளூசிவாக இருக்கக்கூடாது. அதுவும் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாத ப்ராடக்டாக யூஸ் பண்ணணும். இல்லாட்டி அந்த மாதிரி இருக்கிற மாய்ஸ்சரைசராக இருக்குது, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா ஒரு சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் சன்ஸ்க்ரீனாக வாங்கிக்கணும். திஸ் இஸ் த பேசிக். இது ஸ்கின் கேருக்கு. பட் ஆஸ் சச் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி ஆஸ் வெல். ஸோ குட் ரொட்டீன், இன்டர்னல் அதாவது சாப்பிட்றதுலையும், அண்ட் எக்ஸ்டர்னல் விச் இஸ் எக்ஸசைஸ், ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ், ஸ்ட்ரெஸ்லெஸ் பேட்டர்ன்ஸ், இதெல்லாமும் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணணும். திஸ் இஸ் அ பேசிக் திங் தட் தே ஹாவ் டு டூ. நம்ம ஸ்கின் கேர்னு வரப்போ இப்போ வந்துட்டு நிறைய ரெசிபிஸ் புதுசாகவே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காஃபி பேக்காக இருக்கட்டும், ஒரு ரைஸாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற விஷயங்களே வந்து இப்போ நம்ம ஃபேஸ் பேக்காக போட ஆரம்பிச்சிட்டோம். டேனிங்க்குன்னா டொமேட்டோ, ஹனியோ இல்லை சுகர் போடணும், ஸ்க்ரப் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள். இதிலெல்லாம் வந்து இவங்க எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுறப்போ இது வந்து நம்ம ஸ்கின்க்கு ஹார்ஷாக எதுனா வந்து காஸ் பண்ணுமா? கரெக்ட். அதாவது ஒன்று பண்ணி அதுக்கு நல்லது வரலனா கூட பரவாயில்ல, கெட்டது வராமல் இருக்கணுங்கிறது தான் மெயின். இது நிறைய கெட்டது வருது, வராமல் இருக்கிறது சும்மா நீங்கள் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மட்டுங்கிறதுக்காக நம்ம வேண்டான்னு சொல்லலை. சர்டன் திங்ஸ் காசஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே டேனுக்கு டொமேட்டோ, அது ரொம்ப நாளாக வந்துட்டு நான் டேன் ஆகிட்டேன்னா டொமேட்டோ எடுத்து தேய், அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக டூத் பேஸ்ட் போட்டு தேய், இப்படிலாம் பண்ணும்போது தேர் ஆர் ஆசிட்ஸ், தே ஆர் ரா ஆசிட்ஸ் தட் வில் இரிட்டேட் த ஸ்கின். இப்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்கும். நம்ம ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல பார்த்துறோம், யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேய்க்கும் போது அப்போதைக்கு புண்ணாகலாம். இல்லாட்டி நம்ம வந்துட்டு
பிற்காலத்தில் இன் 2 to 3 days இரிட்டேஷன் ஆக்கலாம். ஏதோ ஒரு விதமாக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அரிப்பு இருக்கும். நம்மளுக்கு தெரியாது நம்ம அதை பூசினதுனால தான் அரிப்பு இருக்குன்னு. பட் இன்டைரக்டாக உள்ளார டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்துட்டு எது போடணும் எது போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு போடணும். வென் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா இல்லாட்டி அந்த ஃபார்முலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அது கரெக்டான ஃபார்முலேஷன் ஸ்கின்னோட பிஹெச்சுக்கு வரும்போது நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணணும்? யூஸ் பண்ணி பிரயோஜனம் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ இட்ஸ் நோ யூஸ் ஒன்லி. அதே மாதிரி நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மாஸ்க் போடுறோம் வீட்டில் டே டு டே லைஃப்பில் போடுறோம் அப்படின்னா இதெல்லாம் அட்வைசபிள், இதெல்லாம் ஓகே, நீங்கள் இதெல்லாம் போடுறது ஓகேனா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும்? ஐ வுட் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் கர்ட் வந்துட்டு முல்தானி மெட்டி ஒன்று இருந்தாலும் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கடலை மாவு இருந்தாலும் மை கோ டு இஸ் ஆல்வேஸ் கர்டில் வந்துட்டு லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஆசிட் வந்துட்டு ஸ்கின்னை கூட இரிட்டேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம மற்ற ஏஜென்ட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம அந்த இதில் கர்ட் இஸ் பெட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த பிம்பிள் வந்துருச்சுன்னா நம்ம அதில் எதனா வைக்கலாம் அப்படிங்கிறப்போ இந்த பேட்ச்லாம் வருது, பிம்பிள் பேட்ச்லாம் வருது, அதை வந்து ஒரே நாள் ரெமெடியாக இருக்குது. அந்த ஒன் டே ரெமெடி வந்து ஃபியூச்சர் காஸ் எதனா காஸ் பண்ணுமா? இல்லை. தி திங் இஸ் அப்போதைக்கு வந்துட்டு பஸ் ஃபில்டாக லீஷன் வருது, புண்ணு வருது, பிம்பிள் வருது அப்படின்னா எனக்கு டக்குன்னு போகணும் அப்படிங்கும் போது பிம்பிள் பேட்ச் எடுத்து வைக்கிறதுல தப்பே கிடையாது. பட் நான் இன்றைக்கி வைக்கிற பிம்பிள் பேட்ச் நாளைக்கு வர பிம்பிளை எனக்கு தடுக்க போகுது அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா வேஸ்ட். ஸோ இன்றைக்கி நீங்கள் வருது அதுக்கு வைக்கிறீங்க, அப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் எப்போ அடிப்படுதோ பேண்டேஜ் போடுறோமோ அந்த பேண்டேஜ் மாதிரி தான் இந்த பிம்பிள் பேட்சுமே. என்னென்னா அதோட கெப்பாசிட்டி வந்துட்டு அந்த ஹைட்ரோகொலாய்டு அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் உள்ளார இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கனாலே ஜவ்வாக இருக்கும். அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு சக் அவுட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ உள்ளார இருக்கிற பஸ்ஸை உறிஞ்சிறதுனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு வெளியில் காமிச்சிக்க முடியும் அந்த ஆக்னேவை. அவ்வளோதான், பஸ் ஃபில்டாக இருக்காது. ஓகே, இட் லுக்ஸ் மோர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தட்ஸ் இட். அண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ என்ன கான்ஷியஸ் வந்துருச்சுன்னா ஸ்கின் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளியர் ஸ்கின் வேணும், இந்த ஃப்ளாலெஸ் ஸ்கின் வேணும்னு சொல்லிடுறாங்க. இந்த ஃப்ளாலெஸ் ஸ்கின்ங்கிறது நிஜமாலுமே நமக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ரொட்டீன் பண்ணுறதுனால அச்சீவபிளா? ஃப்ளாலெஸ் ஸ்கின் அப்படிங்கிற டெஃபினிஷன் அப்படின்னே ஒவ்வொருத்தவங்க கேட்டிங்கன்னா வேறு மாதிரி மாறும். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா வேறு மாதிரி, உங்ககிட்ட கேட்டிங்கன்னா வேறு மாதிரி, அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். ஸோ அந்த மாறுதலுக்கு நம்ம டெஃபினேஷன் ஒன்றும் வைக்க முடியாது, அதுக்கு எண்ட் பாயிண்ட்டும் ஒன்றும் கிடையாது, அதுக்கு டெஸ்டினேஷன் இறங்கவும் முடியாது. ஜேர்னி நல்லா இருக்கா, போய் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லா இருக்கா, இன்னையை விட நாளைக்கு ஸ்கின்னு கொஞ்சம் பெட்டர் ஆகுதா, 10 நாளைக்கு முன்னாடியை விட 10 நாளைக்கு பின்னாடி ஸ்கின்னு கொஞ்சம் பெட்டராக இருக்கா, இப்படி தான் நம்ம வந்துட்டு கணக்கு எடுக்கணும். பட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு தீர்வு கண்டிப்பாக இருக்கும். ப்ராப்ளம் இல்லாததுக்கு ஸ்கின் ஆல்ரெடி நல்லா இருக்கும், போர்ஸ் இருக்குது அப்படின்னு வருவாங்கல்ல, போர்ஸ் தெரியவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ போர்ஸ் இருக்குது, ஏன்பா போர்ஸ் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். போர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்கின் உள்ளார இருந்து வெளியில் வந்துட்டு மூச்சு விடுது, அந்த மூச்சு விடுறதுக்கான ஓட்டை, அந்த ஓட்டை எல்லாத்துக்கும் இருக்க தானே செய்யும். இப்போ இங்கே பார்த்தா இருக்குது, இங்கே பார்த்தா இருக்குது. ஏஜ் ஆகிற ஸ்கின்ல கொஞ்சம் விரிவடைகிறதுனால கொஞ்சம் நல்லா தெரியும். அந்த விசிபிலிட்டியை கம்மி பண்ணணும்னா நம்ம வந்துட்டு ஸ்கின்னை கொஞ்சம் டைட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தது, அது லூஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா தெரியாது. அதை டைட் பண்ணாலே போதும், அது எரேஸ் பண்ண முடியாது, எரேஸ் பண்ணவும் தேவையில்லை. பண்ணுறதுக்காக யாராவது ட்ரீட்மெண்ட் நான் பண்ணுறேன்னு சொன்னாலும் அங்கே போக தேவையில்லை. அண்ட் ட்ரீட்மெண்ட்டு வரப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது, இதுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த க்ரீம் போடுங்க, இல்லைன்னா இந்த ரொட்டீன் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது வந்து ஒரு லிஸ்ட்டே இருக்குது மேம். எல்லாருக்கும் இதுதான் போகணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நிற்கிறது பிம்பிள் தான். அதுக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு ரெமெடியாக இருக்கும். ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஃபேட் ஃபில் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். பால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது உடம்புல ஏதாவது வந்துட்டு நம்மளுக்கு மாறி இருக்கா. யூஸ்வலாக நம்மளுக்கு வயசுக்கு வந்த பிறகு ஆக்னி வர ஆரம்பிக்கும், பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அதில் டேண்ட்ரஃப் இருக்கான்னு பார்க்கணும். நெத்தியில் வருதுன்னா, இந்த இடத்துல சீக்ஸில் இந்த இடத்துல வருதுன்னா நம்ம வயிற்றில் ஏதாவது கோளாறு, நீங்கள் சாப்பிட்றதுல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். இந்த இடத்துல சின்னில் வருது அப்படின்னா ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. என்ன பண்ணாலும் இந்த க்ரீம் போடணும் அந்த க்ரீம் போடுறதுங்கிறதுக்கு முன்னாடி உள்ளார என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பிகாஸ் ஆல்வேஸ் உள்ளார என்ன இருக்கோ அதுதான் வெளியில் தெரியும். ரெண்டாவது,
மேலாக்க போடுற க்ரீம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஆயிலி ஸ்கின்னுக்கு சூஸ் பண்ணணும், ட்ரை ஸ்கின்னுக்கு சூஸ் பண்ணுங்கிறத தவிர ஆக்னே உங்களோட ஸ்கின்னுக்கு எது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட பேசணும். அந்த விதத்தில் நாங்கள் என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிற ஏஜென்ட் இருக்கிற ஃபேஸ் வாஷஸாக கொடுப்போம். ஸோ தட் அந்த எண்ணெய் சுரப்பி தன்மையை வந்துட்டு கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு அண்ட் போர்ஸை வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுறதுக்கு. ரெண்டாவது ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், ரொம்ப வந்துட்டு குழான க்ரீம் மாதிரி இல்லாமல் ஜெல் பேஸ்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னா இன்னும் பெட்டர். அண்ட் அதே மாதிரி ஜெல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன், இதுதான் முக்கியமானது. அண்ட் ஆக்னேக்கு வருதுன்னா அந்த இடத்துல எந்த இடத்துல பிம்பிள் வருதோ அந்த இடத்துல வந்துட்டு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் க்ரீம். இது வெரி சிம்பிளான ஆக்னேக்கு. காம்ப்ளிகேட் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மாறும். பட் ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம கேர் எடுத்துக்கிறோம். ஸோ உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட, ஸ்கின் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு உங்களோட அந்த டைமில் எப்படி இருக்கோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா பிம்பிள் வந்தாலே யாருக்கும் கை சும்மா இருக்காது, அதை தொட்டு பார்க்கறது, அதை நோண்டி பார்க்கறது, அதே தான் ஒரு கண்டிப்பாக பிதுக்க கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான இது. பாப்பிங் அ பிம்பிள், அதை தவிர வந்துட்டு நீங்கள் அந்த பிம்பிளுக்கு வந்துட்டு வேறு வேர்ஸ்டே செய்ய முடியாது. பிகாஸ் ஒரு பிம்பிளும் ஒரு இன்ஜுரி. அந்த இன்ஜுரி ஹீல் ஆகும் போது எதர் பிக்மெண்டேஷன், அதாவது டார்க் கலரில் வந்துட்டு பிக்மெண்ட் உண்டாக்கி ஹீல் ஆகும், இல்லாட்டி குழியாக ஸ்கார் உண்டாக்கி ஹீல் ஆகும். பிக்மெண்டேஷனை கூட நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். ஸ்காரை வந்துட்டு ட்ரீட் பண்ணுறது வந்துட்டு திருப்பி பிம்பிள் வரத்துக்கு முன்னாடி, அந்த ஸ்கார் வரத்துக்கு முன்னாடி எப்படி தோல் இருந்ததோ அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் நம்ம இவ்வளோ பெரிய ஸ்கார் இருக்குன்னா நம்ம ஒரு 5-6 வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துமே அந்த ஸ்காரை இவ்வளோ கம்மியாக தான் ஆக்க முடியும், டோட்டலாக இரேஸ் பண்ணிட முடியாது. ஸோ அது ப்ராப்பராக வந்துட்டு பிம்பிளை மட்டும் பாப் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் கிளென்சர் சொல்லியிருந்தீங்க, ஆயில் பேஸ்டு கிளென்சர் சொல்லியிருந்தீங்க. அந்த கிளென்சர்னால வந்துட்டு இதில் அந்த ஃபேஸ் வாஷ்னால வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சுன்னா, இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இல்லைனா பர்டிகுலர் போர்ஷனில் மட்டும் நிறைய ஆயில் சுரக்குதுன்னா அது வந்து கம்மியாகுமா மேம்? கண்டிப்பாக கம்மியாகும். ஆனால் மொமெண்ட்ரிலி, அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வராங்க, கொஞ்சம் நேரம் கழித்து டக்குன்னு வந்துட்டு ஆயிலியாக ஆகிறவங்களுக்கு அந்த டக்குன்னு ஆகாமல் கொஞ்சம் நேரம் கழித்து ஆகும். அண்ட் கொஞ்சமாக சின்ஸ் அதாவது பர்டிகுலராக சாலிசிலிக் ஆசிட் இருந்ததுன்னா அந்த போர்ஸை க்ளீன் பண்ணும், அந்த போர்ஸை வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ரெகுலரைஸ் தான். ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் தான், கன்சிஸ்டன்சி தான். நான் ஒரு நாளைக்கு போட்டேன் எனக்கு சரியாயிடுச்சு அப்புறமா அடுத்த நாள் விட்டுருவேன் அப்படிங்கிறதும் கிடையாது, மேக்கப் மாதிரியும் கிடையாது. போடும் போது வாஷ் பண்ணுற வரைக்கும் அதோட எஃபெக்டை கொடுத்துக்கிட்டு இருக்காது, அப்போதைக்கு கொடுக்கும், தென் அப்புறமா வேன் ஆஃப் ஆகும். தட் இஸ் வை சன்ஸ்க்ரீன் நம்ம ரீஅப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறதும். ஸோ இதில் நம்ம இந்த ஸ்கின் கேருக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்துட்டு ப்ராப்பராக கரெக்டாக கொடுக்கணும். அண்ட் அந்த ஆயில் சுரக்கிறது வந்துட்டு எங்கேருந்து வருது, எதனால் ஆக்சுவலாக ஆயில் சுரக்குது. பொதுவாகவே வந்துட்டு சில பேருக்கு ஆயில் சுரக்கும், சில பேருக்கு வந்துட்டு இப்போ வயசு ஆக ஆக அவங்க வெயிட் போட்டிருப்பாங்க, அவங்க ஃபுட் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும், அதனால் ஆயில் சுரக்கும்ல. ஸோ எதனால் ஆயில் சுரக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களோட செல்ஃப் ரியலைசேஷன் தேவை. அதுக்கப்புறமா தான் அது வந்து எது பண்ணால் கரெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டைரெக்ஷன் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். அடுத்த பிரச்சனைன்னு பார்த்தா டார்க் ஸ்பாட்ஸ் மேம். இந்த டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இந்த 2 விஷயங்களுமே இதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படிங்கிறதுனாலே பிக்மெண்ட் கலரில் நம்ம ஒரு ஷேடு எக்ஸ்ட்ராவாக போட்டால் அது ஹைப்பர், அந்த ஷேடு ரொம்ப கம்மியாகிட்டு கொஞ்சம் பேல் ஆச்சுன்னா அது ஹைப்போ, அவ்வளோதான். ஸோ அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனை தான் நம்ம வந்துட்டு டார்க் ஸ்பாட்டாக பார்க்குறோம். இப்போ டார்க் சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், அதுவுமே அந்த இடத்துல ஹைப்பர் பிக்மெண்டேஷன். பிம்பிள் விட்டுட்டு போகிற மார்க்கும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், வாய் சுற்றி இருக்கிற பிக்மெண்டேஷனும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். ஸோ இது எல்லாமே அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நம்மளுக்கு ஈஸியாக ஆகும். நம்ம ப்ரௌன் ஸ்கின் பீப்புள், ஸ்கின் ஆஃப் கலர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ப்ரௌன் ஸ்கின் பீப்புளுக்கு மெலனின் அப்படிக்கூடிய பிக்மெண்ட் ஸ்கின்னுக்கு கீழே ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு செல்லுக்கு 36 மெலனோசைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த எல்லா மெலனோசைட்ஸும் மெலனின்ங்கிற பிக்மெண்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் போது ஏதாவது புண்ணு ஆகுதுனாலுமே அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு பிக்மெண்ட் தான் செட்டில் ஆகும். அந்த பிக்மெண்ட் செட்டில் ஆகும் போது நம்மளுக்கு வெளியில் தெரியாது. இப்போது இந்த பிக்மெண்ட் இன்னும் ஜாஸ்தியாக தெரிய வைக்கணும் அப்படின்னா யூவி ரேஸ் வந்துட்டு அடிக்கடி பட பிக்மெண்ட் ஜாஸ்தியாக தெரியும். ஸோ அதனால தான் பிக்மெண்டேஷன் போக்கணுன்னா சன்ஸ்க்ரீன் போடுங்க அப்படின்னு சொல்கிறது.
அண்ட் நம்ம ரொட்டீன்னு பார்க்குறப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஒரு ரொட்டீன் வந்து வெளியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது வந்து இந்த ஃபார்மசி ப்ராடக்ட்ஸ் கூட வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் இதை நான் யூஸ் பண்ணி எனக்கு இது போகுது, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க. இதை பார்க்குறவங்களுமே சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்கல்ல, இது வந்து அட்வைசபிளா? சரி, ஒரு ட்ரெஸ்ஸை நான் போட்டு நீங்கள் நல்லா இருக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறது இஸ் டிஃப்ரெண்ட். மேலே வந்துட்டு ஒரு லிவிங் ஆர்கன் மேலே நான் போட்டு எனக்கு வந்துட்டு எனக்கு இருந்த ப்ராப்ளம் மாறுச்சு, நீங்களும் போடுங்க உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. நம்ம வந்துட்டு ஓடிசியில் கிடைக்கிற ப்ராடக்டே, அதாவது ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவாங்க, நம்மளா சும்மா போயிட்டு கடையில் போய் நின்று நம்மளே செலக்ட் பண்ணி வாங்கிக்கக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் தான் ஓடிசி பொருட்கள். இந்த பொருட்களே எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி வேலை செய்யாது. ஸோ இந்த மாதிரி டிஐஒயாக இருக்கட்டும், ஓடிசியாக இருக்கட்டும், இல்லாட்டி க்ரீம்ஸ், ஃபார்மசி கிரேடட் க்ரீம்ஸாக இருக்கட்டும், சில பேர் முக்கியமான மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் கூட நான் ட்ரை பண்ணேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இவங்க நல்லா இருந்தது. அதாவது நம்ம ஏமாறுறதுல தான் இருக்குது. அந்த லைன் வந்து ரொம்ப தின் லைன். இது வந்துட்டு எப்படி ஏமாறுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாலுமே தட் இஸ் ஹவு ஸ்கின் மார்க்கெட் அவ்வளோ நல்லா வந்து ரேம்பண்ட்டாக இருக்குது அண்ட் பீப்புளை யூஸ் பண்ணிக்குது. இப்போ வந்து ஒரே க்ரீமுக்கு ஒரே விதமான ஒரு டைலாக் 10 பேர் யூஸ் பண்ணுறாங்க, 10 விதமான ஃபாலோவர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவங்கவுங்க ஃபாலோவர்ஸ் அதுக்கு வந்துட்டு போகிறாங்கல்ல, டார்கெட் ஒரே க்ரீம் தான். ஸோ அந்த மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணும் போது நம்ம பார்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம கைகள் போகுதில்ல, யார் வந்து பெனிஃபிட்டட் அப்படின்னு பார்க்கணும். இஸ் யுவர் ஸ்கின் கெட்டிங் பெனிஃபிட்டட்னா? நோ, somebody else is only getting benefited. ஸோ அந்த தேவை உனக்கு தேவைன்னா நீ யூஸ் பண்ணிக்கோ. அந்த தேவை எப்படி தெரியும்னா நம்ம பார்த்து அவங்களுக்கு தேவைங்கிறத நம்ம பார்த்து வாங்கக்கூடாது. ஸோ அதில் கிளியராக இருக்கணும். அது நம்ம நிறைய வாட்டி சொல்ல ட்ரை பண்ணுறோம், பட் பாதி பேருக்கு புரியுது, பாதி பேருக்கு புரிய மாட்டேங்குது. ரேண்டமாக நான் வந்துட்டு இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் லோஷன் போடுங்க, இந்த பாடி வாஷ் போடுங்க, அந்த லோஷன் போடுங்க, ரெகுலராக அதை யூஸ் பண்ணுங்கள் போகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பாயிண்ட்லெஸ். பிகாஸ் ஸ்கின்னுக்கு ஃபுல்லாக ரொம்ப வந்து அர்பனைஸ்ட் ஃபுட் கல்ச்சராக மாறி இருக்கா. அதாவது ஜங்க் ஃபுட் ஜாஸ்தியாக, உங்களோட இனிப்பு தன்மை இருக்கிற ஃபுட்டு வந்துட்டு ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் தான் தப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம ஸ்கின்ல தடவும் போது ஹெவி மெட்டல்ஸ், ஸ்கின் இரிட்டேட் ஆகும், ஸ்கின் வந்துட்டு தாங்காது. கிளினிக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும், பட் ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தோலும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு தோலுக்கும் நாங்கள் இருப்பேன், பார்க்கணும், கண்ணால் பார்க்கணும், எப்போ நிறுத்தணும்னு தெரியும். அரவிந்த் சேஜு தெரியும். இப்படி வரிசையா ஒரு கேள்வியா கேட்டுட்டு இந்த கேள்வி வராம இந்த பேர் வராம போகாது. ஸோ இப்போதான் ஐ காட் மேரிட் ரீசென்ட்லி. அதனால ஒரு தீபிகா வெங்கடாச்சலமா இருக்கட்டும், இல்ல ராஜவெற்றி பிரபு, அவங்களாச்சும் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க, கல்யாணம் பண்ண என்னடா இது இங்க வந்து திடீர்னு ஷாக்கா ஸ்டூடெண்டா இருந்தாங்க, இவங்க டீச்சரால இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு பேரை நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்களே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைக் ஒருத்தங்களை நம்ம பார்த்துட்டு அவங்க இப்படிதான் நம்ம ஒரு மாதிரி டெசிஷன்ல இருப்போம், ஆனா அவங்க கூட நம்ம வாழ்றப்போ அது அப்படியே மாறி அது எனக்கு வாழும்போது இல்லை, அந்த ஓவர் த பீரியட் ஒரு 6 monthsக்கு அப்புறமே எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிடுச்சு கம்ப்ளீட்டா. இந்த ஊம குசுமுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பயங்கரமான அந்த அரவிந்த் சேஜு. உங்களுக்கு பிடிச்ச லவ் லாங்குவேஜ் என்ன மேம்? ஐயோ அரவிந்த் அவங்க பாவம். எனக்கு அவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்ற ஒரு லவ் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும்ல, அது நமக்கு வந்து நல்லா இருக்கும். அப்படிங்கிறது வந்து என்ன லாங்குவேஜ்? நீங்க பேரா நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க, அதுவே வந்து அவங்க சப்கான்ஷியஸ்ல நம்பி நிறைய பேர் வந்து they'll start their life and then அது வேற விதமா ஒரு ரூட் மாறி போகும். ட்ரூ. அது நம்மளோட பர்சனல் கேரக்டர் எதுவுமே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ நம்மளா ஒன்று வந்துட்டு நினச்சிட்டு நம்ம ஒன்று கல்யாணம் பண்ணி அதையும் ப்ராப்பராக கொண்டு போக முடியலன்னா தான் அங்கே ப்ராப்ளம் ஆகும். ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்ணதே எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா வேற ஒரு வெப் சீரிஸ்க்கான ப்ரோமோன்னு நினச்சிட்டாங்க. நிறைய பேர் அடப்பா எப்படிடா நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண விருப்பப்படுறவங்களே வந்து பேக் ஆஃப் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதை பார்க்குறப்போ எப்படி மேம் இருக்கு? கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். ஆஃப்டர் மேரேஜ் கூட நான் பார்த்துருக்கேன், அவங்க 2 பேர் அங்கே நடிச்சிட்டு இருப்பாங்க, இங்கே அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல இன்டிமசி சீன்ஸ் எல்லாம் வருது, அவங்க கொஞ்சம் நடிக்க வேண்டியது வரும்போது இங்கே ப்ராப்ளம் ஆயிடுது, இதையும் அவங்க சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் இங்கே பிரேக்கப் பண்ணிட்டு கடைசியில் அந்த சீரியல் முடிஞ்சதுமே அவங்களுமே பிரேக்கப் பண்ணிடுவாங்க. அதுதான் அல்டிமேட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
இல்ல ஆக்சுவலா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா 90s வந்து லவ் பண்ணுவாங்க, வீட்ல சொல்லுவாங்க, ஒன்று சேர்த்து வைப்பாங்க இல்லை பிரிச்சு வைப்பாங்க, ஏதோ ஒன்று தான் நடக்கும். 2K என்ன பண்ணிடுறாங்கன்னா லிவின்ல போயிடுறாங்க. 23-24 வந்து சொல்லும்போது ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு பண்ணி வைக்கலாம் பாப்பெல்லாம் சொன்னோம். ஓ 2-3 இயர்ஸ் வெயிட் பண்ணுமா, நம்ம லிவின்ல போயிடலாம் சொல்லி லிவின்ல போயிடுறாங்க. அது என்னடா இதெல்லாம் சிச்சுவேஷன்ஷிப்பு, ஃப்ளிங்கு. எஸ், ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் இஸ் தி பிரெட் மீனிங். கிரம்மிங், கேட் ஃபிஷிங், அது நிறைய தெரிஞ்சிருக்கேன். 90s கிட்ஸ்க்கு இது ஒன்று. அது லவ் பிரேக்கப்னு கூட சொல்ல மாட்டாங்க, லவ் ஃபெயிலியர் அப்படியா சொல்லுவாங்க 90s கிட்ஸ். பிரேக்கப்னு வந்து 2K டேர்ம்ஸ் ஆக்சுவலா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். ஒவ்வொரு பாட்டிலில் இருந்தும் 10 கிளாஸ் ஜூஸ் ரியல் நன்னாரி சர்பத். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.